Hi, I am Gopi Gavaskar. I am from Chennai, India. I completed diploma course in Advanced Flower Remedies and Psycho-Spiritual Counseling. I completed at Mel Asha Institute of Medical Science, Nagarkoil. I applied for World Skill Council certificate to further improve my career. Thank you. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ்ட்ல கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா பெயின் இருந்துச்சு, லைட்டாக குத்துற மாதிரி இருந்துச்சு. சரி, பெயின் இருந்தா வந்து இது கேன்சர் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல படித்தேன். அப்புறம் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ்ல வந்து இந்த மாதிரி பெயின் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. அதுதான் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்னாவலியா தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் ஓரளவு பெயினை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நாளாக பெயின் இருக்கு உங்களுக்கு? பெயின் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 months இருக்கு. அது கட்டி மாதிரி இருக்காது? கட்டி மாதிரி ஒரு மாதிரி நீ இந்த ஒரு எலிப்ஸ் ஷேப்ல இருக்கு. அது கட்டி உள்ள இருக்கா வெளில இருக்கா? உள்ளதான் உள்ள கட்டி இருக்கு. ஓகே, அது என்ன இது அந்த பயம் இருக்கு உங்களுக்கு? பயம் அதாவது என்ன, என் பையன் படிக்கிறான், பொண்ணு வந்து இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கா. அதனால வந்து ஏதாவது ஒரு நடந்துருச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுமே, அப்படி ஏதாவது டெஸ்ட் பண்ண போகிறதுக்கே அதுக்குதான் நான் ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தேன். என்ன 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 பயம்? அதான் இது வந்து இட்ஸ் லைக் டு பி கேன்சர் அப்படிங்கிறது தான். ஏன்னா பிரெஸ்ட்ங்கிறதுனால வந்து அந்த மாதிரி இருக்குமோ, லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு. அதனால அப்படி யோசிச்சுட்டு கேன்சர் வந்தா என்ன ரொம்ப பிரச்சனை ரொம்ப பயப்படுறீங்களா? ஆமா, கேன்சருங்கிறது ஒரு பெரிய டிசீஸ். அதனால பயமா இருக்கு, அதனாலதான் ரொம்ப பயப்படுறேன். பட் அதனால டெஸ்டே பண்ணாம ரொம்ப நாள் இருந்தேன். சரி, உங்ககிட்ட வர்றத வந்து ஏதாவது கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு. டெஸ்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ செஸ்ட்டில் வந்து பெயின் இருக்குங்கிறீங்க, கட்டி இருக்குங்கிறீங்க. அது வந்து நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த மேமோகிராம் ஏதாவது பண்ணுவாங்க. அதை பண்ணி என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துருவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கேன்சர் ஏர்லி கேன்சர்ஸ்லாம் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் அதை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் இப்போ நிறைய இது இருக்குது, நம்ம க்யூர் பண்ணிடலாம். அந்த ஃப்ளவர் மெடிசின்ஸே வந்து பெஸ்ட்டு வந்து போய் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்னென்னு கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா மோஸ்ட் 99% வந்து உங்களுக்கு நார்மல் கட்டியெல்லாம் இருக்கும். நீங்கள் அது பயந்துக்கிட்டே ஐயோ இது கேன்சராக இருக்குமோ, நம்ம வந்து இதாயிருமோ அப்படி பயந்துகிட்டே இருக்கிறதுக்கு போய் நீங்கள் எடுத்து பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகே, அது நீங்கள் அதை போய் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே. வேறு என்ன வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? அது அந்த இது மட்டும்தான். சரி, வேற என்ன இப்போ வேறு எதுவும் கவலை எதுவும் வருது, கஷ்டம் இருக்கா? ஸ்ட்ரெஸ் என்னன்னா பொண்ணு வந்து 12th மார்க் வந்து நல்லா வாங்கணும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால ஒரு கோபம், செட்டில் பண்றது அப்படிங்கிறது. ஏன் மார்க் கம்மியான என்ன வச்சு நமக்கு? நான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்றேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியிலே சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன்ல இருந்தேன். பிகாஸ் நான் தனியா இருக்கேன், அவனும் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் கிளம்பிட்டானா நானும் பாப்பாவும் மட்டும்தான். பிகாஸ் நான் ஹஸ்பண்ட் இல்லைங்கிறதுனால அவன் கூட இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கிறதுக்கு யோசிச்சுட்டு தான் சரி இங்கேயே வச்சுக்கலாம். ஏன் தனியா இருக்க பயமா இருக்கா? தனியா இருக்க கொஞ்சம் பயம். ஏன்? நம்ம பிள்ளைங்களோடய இருந்துட்டு எப்போ ஏதாவது ஷேர் பண்ணிட்டு இப்போ திடீர்னு அவன் அங்கே போயிட்டு பாப்பா ஹாஸ்டல் போயிட்டா வந்து நம்மளா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம். அதனால சரி இங்கேயே வச்சுக்கணும்னு நினைச்சேன். மார்க் வந்து கோஆப்ரேட் பண்ண மார்க் அந்த இதுக்கு கோஆப்ரேட் பண்ணல. அதனால அதுவும் ஒரு டென்ஷனு. பொண்ணுக்கு அண்ணாச்சி படிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லை நீ சும்மா ஃபோர்ஸ் பண்றியா பொண்ணு? இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசை இல்லை. பட் நல்ல மார்க் எடுத்து
நல்ல காலேஜ்ல போகணும்னு நினைச்சா ஹார்ட் ஒர்க்கிங் தான். பட் இந்த டைம் சிபிஎஸ்சி கொஞ்சம் எல்லாருமே மார்க் கம்மி தான், ஓவரால் ரிசல்ட்டே கம்மி தான். அதனால அது கம்மியானதுனால எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங். அதுல இருந்து வெளியே வர முடியல. இப்போ வேற என்ன பண்றது, எப்படியா ட்ரை பண்ணி வாங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அனானஸ்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஓகே தான். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட்டையும் பாரு. அவன் வந்து உண்மையிலே அனானஸ்டி படிக்கணும்னு நினைக்கிறாளா, இல்லை வேறு இன்ஜினியரிங் வேறு ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறாளா என்னங்கிறது நீ பொண்ணுகிட்ட உட்காந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசிப்பார். பேசி பார்த்துட்டு அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சரி, இல்லைன்னா வந்து நீ யூ ஷுட் நாட் பி வெரி டெஸ்பரேட் ஃபார் அனானஸ்டி. ஓகே, ஐ நாட் சேயிங் நோ. பட்னா அதுக்காண்டி பிள்ளைகிட்ட வந்து கோவப்படுறது, மார்க் கம்மி வாங்குறது, அது பண்ணுறது முன்னாடியே இப்போ ஆஃப் இயர்லி குவார்டர்லாம் உனக்கு தானே வாங்கிட்டு இருந்தாரா? நல்லதான் வாங்கிட்டு இருந்துச்சு, ஓரளவு வாங்கிட்டு இருந்துச்சு. பட் இதுல இன்னும் பூஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சேன். முன்னாடியே நீ படிக்க வச்சிருக்கணும், ஒழுங்கா பார்த்துருக்கணும். இப்போ உட்காந்து ஐயா வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவப்படுறதுல பாரு எப்படி பாரு. சரி, ஓகே. ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஆக்சிடென்ட்ல 2010ல அப்ப இருந்தே உனக்கு அந்த தனிமையில் இருக்கிறதுக்கு பயமா இருக்குமா? அப்போல இருந்து பயம் இல்ல. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பிள்ளைங்க எல்லாம் பெருசா, அப்போ கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. பிள்ளைங்களை வளர்க்கணும், வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த செட்டில் ஆகுற ஸ்டேஜ்ல அவனும் கிளம்புறா ஃபாரின் ஹையர் ஸ்டடீஸ்க்கு, பொண்ணும் வந்து ஹாஸ்டல் போச்சுன்னா நம்ம தனிமை ஆயிடும் அப்படின்னு. கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவேன்? கல்யாணம் கொடுத்து அப்ப கூட வச்சுப்பியா? கூட வச்சுக்க மாட்டேன். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தானே இருக்கணும். சரி, இப்ப கல்யாணம் பண்ணி எப்படியும் கல்யாணம் பண்ணி குழந்தை ஒண்ணு விட்டு போதான் போகுது, ஹஸ்பண்டோட போதான் போகுது. அப்ப இப்பவுமே பழகிக்க வேண்டிய இப்பவுமே குழந்தை கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சரி, வேற என்ன எதனால பயம்? தனிமையா இருக்குன்னா பயமா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன பயம்னா